பொண்டாட்டி நல்லவன் கேக்குறேன். ஆமா. ஏங்க 26 வயசு ஆயிடுச்சு எனக்கு. 25 வயசு ஆனதும் வீட்டுக்கு ஒரு பையன் நானு. பையன் ஏன் உங்க அம்மாவோட வேற பண்ண முடியா? வந்து பையன் நாடியா? சரி விட சொன்னா சரி இருக்கட்டா. இருக்கிறான் பாரா. வெக்கமா இல்ல உனக்கு? என்ன பண்ணி செத்து பொண்ணு கொடுத்தா மறுபடியாச்சே பெறமாச்சே. அதுக்கு ஒரு சிரிப்பு தான் வரும். 26 வயசு ஆச்சு. எங்க வீட்ல நல்ல ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உனக்கு? கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு வேலைக்கே போறது கிடையாது. என் பொண்டாட்டி அவள பொண்டாட்டி அழகு பார்த்து வேலை வாட்டி போவது தோணல. அவள அழுக்கு என் பொண்டாட்டி. அழுக்கு இல்ல அழகு. என் பொண்டாட்டி அவள அழகு. அவள அழகாங்கிற பொண்டாட்டி பார்த்து நான் வேலைக்கு போக முடியுமா? சாப்பிடுறது ஒழுங்கா பேசுறான். சாப்பிடுறது பெருக்காத தினமாலே பத்துங்க
கிடக்குது. முடியாத ஆளுக்கு பெருங்காயத்தின் தான் கிடைக்கும். சாப்பிடுறது பெருங்காயத்தின் மேலே பத்து கிடக்குது. என்ன பார்த்தான் ஊருக்காரன் ஒரு ஆள் கூட மதிக்க மாட்டான். வேலைக்கார பையன் தான் மதிப்பான். ஆமா நாளை நாள் சாம்பார் பையன் வட்டி போனாதானே மதிப்பான். சின்ன குழந்தை கூட உன் மேல குசு விட்டு போகண்டா. ஓ சின்ன குழந்தை கூட சாம்பாரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட்டி கூட மதிக்க மாட்டேன்றா. மதிக்க மாட்டாங்கடா. இப்படியா பத்துங்க மடமாண்டியா கொண்டாட்டி ஓடியாந்தா. எப்ப நம்ம கொண்டாட்டியா நீ ஒன்றரை முடிச்சு நான் ஒன்றரை முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். ஏய் ஒரு ஒற்றுமைக்கு சொல்றாரு. ஏப்பா மடமான்னு ஓடியாந்தா என் கொண்டாட்டி. எங்க எங்க ஊர்ல தான் உங்களை மதிக்க மாட்டேன்றா. நான் ஒரு யோசனை சொல்றேன். அதை கேளு. நீ கேட்டுக்கோ. நாங்க என்னமா ஒரு யோசனை என்ன ஒரு 4 பேர் மதிக்க மாட்டோம் எங்க அப்படி நான் கேக்குறேன். செய்ய போறேன். அவன் என்ன சொல்றான்? நான் ஒரு யோசனை சொல்றேன். அது நீ புடிச்சிக்கோ. டேய் என்னமாடா கல்ல கட்டி கொளுத்துல போடுற போடா. காலைல வந்து எழுப்புறேன். நம்ம கட்டி வாட விடு. ஏப்பா நான் ஒரு யோசனை சொல்றேன். அதை நீ புடிச்சிக்கோ. அவங்க யார் சொல்றா? என் பொண்டாட்டி சொல்றா. எங்க எங்க நீ தலைவருக்கு நில்லு. சாமியார் பையனுக்கு தலைவர் வேலை கிடைக்குது. நீ தலைவருக்கு நில்லுன்னு சொல்றா. அப்படி சொன்னாங்க உங்க வீட்டுல. நான் கேக்குறேன். நம்மள 4 பேர் மதிக்க மாட்டான். கூட வர சுத்திர பையன் கூட நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டான். ஓட்டு போட மாட்டாங்க. தலைவருக்கு நில்லு. நமக்கு அந்த வேலை அப்படின்னு சொல்றேன். அவனான்றா நீ தலைவர் ஜெயிக்கிறது என் கடமை. உன்னை தலைவர் நிக்க வைக்கிறது என்னுடைய கடமை. ஜெயிக்க வைக்கிறது என் கடமை. நீ நில்லு. ஓட்டுக்காக போனா பாரு. உன்னை தலைவர் நிக்க வச்சா இவ ஓட்டுக்காக போனா பாரு. என் பொண்டாட்டி வீட்டுக்கே வர்றது கிடையாது. அப்பா ஓட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்கு ஜெயிக்கணுமா? ஒரு பொம்பளை கூட கிடையாது என் பொண்டாட்டி பின்னாடி. மொத்த பேரும் ஆம்பளைங்க தான். ஆம்பளை மூலமா நடக்குது வேலை. எப்பா என் பொண்டாட்டி சாமாத்தி உன் பொண்டாட்டிக்கு வருமா? வராது. 80 கிலோ இருந்தாங்க என் பொண்டாட்டியா. 80 கிலோ ஓட்டு கேட்க போய் ஆரம்பிச்சாங்களா? 80 கிலோ இருந்தா பாரு. ஓட்டு கேட்க எப்ப போனாலும் எப்ப 40 கிலோக்கிறா. இப்போ பாதி காஞ்சி போச்சு. ஆமா அவ்வளவு வேலை பாடு. ஆமா ஓட்டு கேட்கறது எப்போ ஓட்டு கேட்க போனா பாரு. நான் ஜெயிச்சுட்டேன் இப்போ தலைவருக்கு. என் பொண்டாட்டி சாமர்த்தியம். ஆமா உன் பொண்டாட்டி வருமா? வராது. நான் தலைவருக்கு ஜெயிச்சிட்டேன். வீட்டுல இருந்தபடியே உட்கார வச்சு ஒரு பொம்பளை கிராமம்லாம் போய் ஒரு லேடிஸ் ஓட்டு தான் கிடையாது. அதான் மொத்தம் ஆம்பளை ஓட்டு தான். ஆம்பளை ஓட்டு தான். குத்துன்னு குத்திக்கிறாங்க. அடா ஏன் கேக்குற? சரின்னு சொல்லிட்டு எப்பா தலைவருக்கு ஜெயிச்சிட்டேன். ஆமா தலைவருக்கு ஜெயிச்சிட்டா ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ தலைவரா ஜெயிச்சிட்டாரா? மாலை மரியாதை எல்லாம் மாலை மரியாதை செருப்பு தொடப்ப சால்வெல்லாம் வந்து நின்னுருக்கா. ரெடியா நின்னுங்குது. இதுனா கூட்டம் ஜே நிக்குதா என் வீட்டு எதிர்க்க கூட்டம். ஆமா எப்பா நானா தலைவர் ஜெயிச்சிட்டேனே. மாலை மரியாதை வாங்கறதுக்கு நான் வெளியே போறேன்டா. மக்கள் எதிர்பார்த்திருப்பாங்க. நம்ம போய் மக்களுக்கு ஆதரவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மரமாட்டி என் பொண்டாட்டி கூப்பிட்டா. எங்க இங்க வா. கூப்பிட்டுப்பா என் பொண்ணு எப்படின்னா கேட்டுக்கு போ. முடியல பொண்டாட்டி வீடு. எப்பா எங்க இப்படி வாங்கண்ணா. ஏங்க அப்பதான் ஊதேரா சுத்திங்கண்டா. சரி விடு எத்தே சாப்பிட்டேன். பெரிய செருப்போட வெறி கலர். இப்ப நீ தலைவருக்கு ஜெயிச்சிட்ட ஒரு செருப்பு வாங்கி போடு. வெறுங்கால போறா நல்லா அறிவுடா. இந்த அந்த எஜமா காலெல்லாம் காலத்தெல்லாம் போடணும் செருப்பு. ஆமா இப்படி